Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 812 பார்ட் 2. ஓபன் பண்ணா மிரர் வேர்ல்டுல இருக்க ப்ரூலியோட வீட்டை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய அண்டாலாம் வச்சு பயங்கரமா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா கேரட்டை வேக வச்சுட்டீங்க. அவ ஒண்ணு பதறுவாளா சாடாப்புன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையை பாப்பா. அதுலயும் அந்த முதல்ல இருக்கே அது மனுஷங்களை திங்காதாமா. ஆனா விங்ஸை சாப்பிடணும்னு அதுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இன்னைக்கு ட்ரை பண்ணாம விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கும். கேரட்டால எதுவும் பண்ண முடியல. கதறுவா ஐயோ இனிய சாப்பிட்றாதேன்னு. நம்ம சாப்பர் பார்த்துட்டு டே நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நிஜமான ரேபிட்லாம் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ சாப்பிட்டா நல்லாவும் இருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நான் சாப்பிட வேண்டாமான்னு சொல்லி கேட்கும். இப்படி வெள்ளந்தியா இருக்குதே ப்ரூலி, நான் சத்தியமா நீ என்ன சொன்னாலும் அவளை விடவே மாட்டேன். இவன் இங்க சாக போறா, நீ பிக் மாமோட ஸ்டேஞ்ச் பீஸ்ட் கலெக்ஷன்ல போய் சேர போற. அதனால ரெடியா இருந்துக்க உடனே அவனுக்கே ஒண்ணும் புரியல. எது பீஸ்ட் கலெக்ஷனானு. ஆமா அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அண்டாவா கிண்டிட்டு இருப்பா. இப்ப மேட்டர் என்னன்னா நம்ம சாப்பர் பெரிய சைஸா மாறும் போது அப்படியே நிக்க வச்சு அவன் கையில சங்கிலி போட்டுருக்குது. அவன் மறுபடியும் சின்ன சைஸுக்கு மாறினான்னா அவனால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் பையன் மான்ஸ்டரா மாறி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவனால மான்ஸ்டரா மாற முடியும். அந்த மாதிரி அவன் நேத்து தான் மான்ஸ்டரா மாறி இருப்பான். அதனால இப்ப அவனால மான்ஸ்டராவும் மாற முடியும். அங்க அந்த ப்ரூலி என்னடான்னா சூப்பரா இருக்க போகுது அப்படி இப்படின்னு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே வெறியேத்தி விடுவா. இவ்வளவு நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன அந்த முதல்ல இப்ப அவளை ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு ஆர்வமா வெயிட்டிங். அதுலயும் சுத்தி இருக்க அல்ல கைங்கெல்லாம் அதுக்கு மேல வெயிட்டிங். சாப்பருக்கு நல்லா தெரியும் இந்த சான்ஸை விட்டு அவனுக்கு காப்பாத்த வேற சான்ஸ் இல்லன்னு. அப்படியே கட் பண்ணா ஹோல் கேக் சாட்டிவ் லைப்ரரியை காட்டுறாங்க. அங்க நம்ம பிக் மாமு பெர்மா ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து மேண்டிகோரை பத்தி காம்பா. இது என்னன்னா மனுஷங்களையே திங்குமாமா. இது ஒரு ஸ்டேஞ்சான பீஸ்ட். இம்பல் டவுன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பியர்டு பண்ணானே அந்த அட்டாக்னால. இப்படி அதை பத்தி அவ சொல்லிட்டு இருக்கும்போது அது உள்ளுக்குள்ள மூவ் பண்ணும். ஏன்னா அது ஒரிஜினல் உள்ள புடிச்சிட்டு வந்து ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்த பேஜை திருப்பினா யூனிகான். அதுவுமே கத்திக்கிட்டு ஓட ட்ரை பண்ணும் ஆனா முடியாது. இது எல்லாமே நிஜமான லிவிங் திங்ஸ் தான். ஆனா அதுங்க எதுக்குமே வயசாகாது. அதுவும் அந்த புக்ல இருக்கிற வரைக்கும். ஏன்னா ஒரு புக்கோட ரூலே அதானே. அதுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்குமே தவிர என்னைக்குமே மாறாது. அப்படி இதுக்குள்ள உன்னை வச்சு அடைச்சிட்டாங்கன்னா அது என்னைக்குமே மாறாது. இப்படித்தான் அங்க இருக்க லைப்ரரி ஃபுல்லா இந்த உலகத்துல இருக்க ஏகப்பட்ட ரேர் கிரியேச்சர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அதுலயும் இந்த வேலையை பண்ண ஹெல்ப் பண்றது அந்த மாண்டோர் மண்டையன் தான். ரீசெண்டா கூட பங்க் ஹசால்ல இருக்க சென்டார், சவுத் ப்ளூல இருந்த கிரிஃபான், லாங் லிம் ஹியூமன் ஏகப்பட்ட எண்ணத்தை உள்ள அடைச்சு வச்சிருக்காளாமா. அந்த லாங் லிம் ஹியூமனை காட்டுவான். அவன் கதறுவான் ஐயோ என்னைய விடுங்கன்னு. பாவம் நல்லா தொக்க வந்து மாட்டிட்டான் போல. அதுலயும் ஜூன் ஒரு புக்குக்குள்ள இருந்து முதலையெல்லாம் எட்டி பார்த்து கதறிட்டு இருக்கும். இப்படித்தான் லூஃபியையும் நம்மையும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. பின் ஸ்மோக் எல்லாம் பார்த்துட்டு இந்த கண்ட்ரிக்குள்ள நாங்க வரும்போது ஏகப்பட்ட வெரைட்டியில ஏகப்பட்ட மனுஷங்களை பார்த்தோமா. அதுதான் இந்த டோட்டோ ஐலாண்டோட ஸ்பெஷல். இங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. அதுல ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆளை மட்டும் இவங்களால பார்க்க முடியல. அதை சொல்லாமையும் இருக்க முடியல. யாரான்னு கேட்டா அதான் ஜெயண்ட் ட்ரைப். ஏன்னா ஒரு ஜெயண்ட் கூட இங்க இல்லையே. இந்த உலகத்துல இருக்க எல்லா வெரைட்டிலையும் ஆளுங்க இருக்கும்போது அவனுக்கு மட்டும் ஏன் இல்ல அப்படின்னு கேட்ட உடனே அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம்பா, ஏன் அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கலையான்னு கேட்கும் போது திடீர்னு ஒருத்தன் அடிச்சு புரண்டு ஓடி வந்து அவங்க 2 பேத்தையுமே நாங்க புடிச்சிட்டோம். உடனே வின்ஸ்மோக் கிட்ட வெதர் இன்னைக்கு சரியில்லை, பட் இருந்தாலும் குட் ஆஃப்டர்நூன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பார்க்க கிளம்பிடுவா. தகவல் சொல்ல ஒருத்தன் வந்தால அவன் ஜெர்மா 66 பார்த்துட்டு அசந்துட்டான். மெயினா இச்சிச்சியும் ரைச்சியும் பார்த்து. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு எந்த அளவுக்கு மாசுன்னு. ஆனா இதை சொன்னதுக்கு அவன் வண்டியா திட்டுவான். அவனுங்களே ஒரு கலர் கோழி மாட்டேனுங்க. அவனுங்களை பார்த்து எதுக்கடா இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்க, லுக்க வச்சு எதையும் டிசைட் பண்ணக்கூடாதுக்கன்னா அதனால மூடிட்டு வான்னு கூட்டு போவா. அதே நேரம் இங்க நம்ம ஆளுகளை வச்சு இன்னுமே அவனுக்கு விளையாட்டு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. நீ காண்டாயி கத்திட்டு இருப்பா. ஏன்னா அந்த சிரப் மலையில நனைஞ்சு கம்ப்ளீட்டா நாரி போயிருக்கிறான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு குளிக்க வேண்டாம் கொய்யாலைகளா. உங்கள மாதிரி என்னைய பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா, ஒழுங்கா கழட்டி விடுங்கடாம்பா. அவன் என்னடான்னா நீ ஆர்டர் போடுற இடத்துல இல்ல கண்ணு, நாங்க தான் ஆர்டர் பண்ணோம். நான் வேணா நக்கியே அந்த சிரப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாமா. அவ பயங்கர கடுப்பாவா. ஆல்ரெடி சிறப்பா இருக்கேன்னு தான் கடுப்புல இருக்கா. இல்ல உடம்பு பூரா எச்சி பண்ணி விட்டானா இன்னும் கடுப்பாக மாட்டா. அந்த டைம் பிக் மாமோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல கொண்டு வந்து வைப்பாங்க. 2 பேத்துக்குமே ஷாக்கு. அவ என்ன லூஃபி எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்பா. இப்பவுமே லூஃபி அவளை பார்த்து என்ன தெரியுமா கத்துவான், என்ன ஒழுங்கா வெளியில விடு இல்லன்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிருவேன்பா. 4 எம்பரர்ல ஒரு ஆளுன்னு சுத்தமா மரியாதையே இல்லன்னா பாருங்களேன் பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அவ இன்னுமே என்ன பாக்கன்னு இவ்வளவு வாய் பேசியுமே உன்னோட மொத்த குரூவியை நீ கூட்டு வரலையே, ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல என்கிட்ட என்ன சொன்னேன்னு மறந்துட்டியான்னு எல்லாத்தையும் சொல்லி காம்பான். அதாவது நியூ வேர்ல்டுக்கு வந்து இவளை மீட் பண்ணும்போது தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்காம விட மாட்டேன்னு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்டே இனிமேட்டு என்னோட டெரிட்டோரின்னு வேற சொல்லியிருப்பான். எல்லாம் சொன்ன உடனே ஆமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னை மிதிக்க
தான் போறேன். இப்ப நாங்க வந்தது சஞ்சியை கூப்பிட்டு போக தான். உன்னைய உதைக்கல, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, பொறுமையா வெயிட் பண்ணுன்னு வேற சொல்லுவான். அவ சும்மா இதுக்கு மேல வெட்டியா வாய் பேசிட்டு இருக்காத, இதுக்கு மேல உன் சோலி முடிஞ்சு ஸ்டார்ட். உன்னால இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது, என் கையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வில்லத்தனமா இழுச்சுக்கிட்டு இருப்பான். லூஃபி அப்பவாச்சும் வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம். ஏய் அவ்வளவு பெரிய பொடலங்கானா, அண்டைக்கு வா, இப்போ உன்னைய துவைச்சு தொங்க கூட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வா ஒண்டி கொண்டி வச்சுக்கலாம், இன்னைக்கு நீயா நானான்னு உன் பல்ல பேத்து ஓங்கையிலேயே கொடுத்துறேன்பா. அவ எவ்வளவு பெரிய முரட்டு பீஸு, அவ வந்தானா என்ன பண்ணுவான்னு லூஃபி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். சொல்ல முடியாது, சொன்ன மாதிரியே அவ பல்ல பேத்து அவ கையில கொடுத்தாலும் கொடுத்துருவான்னு வைங்க. ஆனா வந்தானா அவளை பொல்லந்துடணும்னு கண்ணுல அப்படி ஒரு வெறி, இப்படி அவளை வெறியத்தி விடுறானே. ஒருவேளை அவ திருப்பி சண்டைக்கு வருவாளோ, அப்படி வராளா இல்லையா, நம்ம லூஃபி இந்த புக் பிரிசன்ல இருந்து தப்பிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!